மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். Dr. MGR Educational and Research Institute University, Madurai. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண் மேடை. இது பெண்களுக்கான மேடை, நமக்கான மேடை. ஸோ பெண்கள் தினமும் ஒரு அழகான டாபிக் எடுத்து நம்ம அழகான ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் புதுசாக என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வயதானவர்லேருந்து மிடில் ஏஜ்லேருந்து சின்ன வயசு பெண்கள்லேருந்து அவங்களோட கருத்து என்னவா இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான டாபிக் தான் நான் சொல்லணும். ஸோ சமையல் யாருக்கு தான் பிடிக்காது? பெண்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு டைம்ல வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுவோம். சோ இன்னைக்கு டாபிக் வந்து புதிதாக சமைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க தரக்கூடிய டிப்ஸ் என்ன, அதாவது ஆலோசனைகள் என்ன, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விருப்பமான அந்த ஒரு டிஷ் எது, நீங்க அடிக்கடி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன, இதை நம்ம பேச இருக்கிறோம். ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 044-300-0321, 300-0322, 300-0323. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பெண்மேடை. ஓகே, ஸோ இணைப்புலேருந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ பெண்கள் உங்களுக்கு பிடிச்சமான டாபிக் அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சமையல் தான். ஸோ பெண்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சமையல் மேலே ரொம்பவே ஈடுபாடு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக சமையலுக்குள்ளே போகும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையாண்டிங்கன்னா, ஸோ அதுலேருந்து எண்ணெய் தெரிக்கிறதுலேருந்து ஒரு கடுகு இந்த டைமில் தான் போடணும், இல்லை கருவேப்பிலை இந்த மாதிரி தான் போடணும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் கீரை வகைகளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தோன்னா அந்த பெண்மணிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்க போகிறாங்க அப்படின்ற பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட டவுட்ஸா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வயதான பெண்மணிகள் வந்து உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சமையலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்த அப்பளம் வறுக்கிறது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம். எல்லா சாப்பாடு வகைகளுக்குமே அப்பளம்ன்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருமே கருதுறாங்க. ஸோ எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லைனா கூட அந்த அப்பளம் வச்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ அப்பளம் வறுபடுறதா அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்க, கையை நீட்டி இப்படி பார்த்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது, தண்ணி கையோட சில நேரத்தில் வந்து ஏதாவது வேலை செய்யும்போது தெரிச்சு வந்து நம்ம மேலே எண்ணெய் பட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு அப்பளத்தை நீங்கள் ஒரு மினிமமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு வந்து போட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். உடனேவே பொரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் ஓகே சூடாயிடுச்சு, ஸோ இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்பளம் வந்து கருகாமல் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அப்பளம் வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கக்கூடாது. ஸோ போட்டமா வருத்தமாக எடுத்தமான்னு இருக்கணும், இல்லைனா வந்து ஊறிடும் எண்ணெய். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம் பெண்மேடை. வணக்கம். சொல்லுங்க. யார் பேசுறீங்கம்மா? பவானி. பவானிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஓகே, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. ஓகே சொல்லுங்கம்மா. பவானிமா, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா உங்களுக்கு? பவானி சொல். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. பார்த்தீங்களா, கம்மி பண்ணல நீங்க? பண்ணிட்டோங்க. ஓகே, இல்லை எனக்கு பின்னாடி கேட்டுச்சு. சொல்லுங்க பவானிமா, இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா புதிதாக சமைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் தரும் ஆலோசனைகள் என்ன? சமைக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து நல்லா கையெல்லாம் சுத்தமா கழுவிட்டு காயெல்லாம் நல்லா கழுவி சமைக்கணும். ஓகே, ஸோ பேசிக்கா நீங்க எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. இல்ல, கேஸ் கிட்ட நின்று சமைக்கிறப்ப வந்து பெண்கள் வந்து கவனமாக சமைக்கணும். ஓகே, ஸோ கேஸ்லாம் அமர்த்திட்டோமா, ஒழுங்காக ஆன் பண்ணியிருக்கோமா? ஓகே, நம்ம சில இடத்துல ஆன் பண்ணிட்டோம்னு நினைப்போம், ஆனால் வந்து நெருப்பு எரிஞ்சிருக்காது. ஸோ ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சமையலில் நீங்கள் உள்ளே போகலனா கூட சில பேசிக்கான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றிம்மா. ஸோ அதாவது நம்மளோட பவானிமா பார்த்தீங்கன்னா ஜென்ரலான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சமைக்கிறத விட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதா பெட்டர். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆன் பண்ணிட்டோம், அந்த சத்தம் மட்டும் வரும் சில நேரத்தில், இல்லை பொருந்துற மாதிரி தெரியும். ஸோ நெருப்பு எரியுதா எரியலையான்னு எப்போவுமே நீங்கள் அந்த பேனு கீழே ஒரு தடவை குனிஞ்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சமைக்கிறவங்க மோஸ்ட்லி ரொம்ப ட்ரெயின்டானவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஒரு ஸ்பார்க்லேயே ஆன் ஆகிடுச்சா, சிம்பிள் இருக்கா, இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சமைக்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க, சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கண்டிப்பாக கைகளை அலம்பிட்டு ஆனால் கைகளை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுறதை விட கழுவிட்டு கட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த காலத்தை கேட்கலாம் என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு. வணக்கம் பெண்மேடை. ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? மகாலட்சுமி. மகாலட்சுமி ஃப்ரம் கோயம்புத்தூர். மகாலட்சுமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சொல்லுங்கள், இன்னைக்கு டாபிக் தெரியுமா?
தெரியுங்கக்கா. ஓகே, உங்களுக்கு தெரியுமா சமையல் தெரியுமா மகாலட்சுமிக்கு? இல்லைங்கக்கா. இல்லையா? சரி பரவாயில்ல, மகாலட்சுமிக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லலாம். எந்த மாதிரிங்கக்கா? அதாவது இன்னைக்கு டாபிக் தெரியும்ல உங்களுக்கு. அதாவது முதல்ல சமைக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா உங்களுக்கு? இது எண்ணெய் வந்து காஞ்சிருக்கும் போது வெங்காயம் தண்ணியோட போட்டா மூஞ்சில எண்ணெய் தெரிக்கும். ஆ ஓகே. ஸோ நல்லா வந்து தண்ணியை எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஆமாங்க. வெரி குட். ஸோ மோஸ்ட்லி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈரத்தோடயே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் தூரமாக இருந்து எண்ணெயில் வந்து போடும்போது எந்த வெங்காயம் மட்டும் இல்லை, தண்ணியோட வந்து எந்த பொருளையும் மோஸ்ட்லி வந்து எண்ணெய் இருக்கக்கூடிய பொருளில் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டிப்ஸ் தெரியுமா? இல்லைங்கக்கா. ஓகே பரவாயில்ல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்து வாட்ச் பண்ணணும் ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராமை, உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? என் பேர் நந்தினி. நந்தினி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன். முடிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ சமையல் தெரியுமா நந்தினிக்கு? இல்லை, இப்போதான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நான் போன மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்போ நம்ம டாபிக் ஏற்ற மாதிரியான ஆள் தான் நீங்கள். சொல்லுங்கள், என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் புதுசாக சமைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? என்னை பொறுத்தவரையும் எந்த ஒரு சமைக்கிறதா இருந்தாலும் ஒரு முழு மனசோட ஈடுபட்டு சமைச்சா அந்த சமையல் டேஸ்ட் தான் வரும். அடடா, எல்லாரும் பொதுவான கருத்தே சொல்கிறீங்க. சமையலுக்குள்ளே போய் ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஏதாவது தடங்களோ இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய் கொட்டினோ இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்? அந்த மாதிரி வந்து கடுகு போட்ட பிறகு பொரிஞ்சிச்சா இல்லையான்னு பார்த்தப்ப என் உள்ளங்கையிலே பட்டுருச்சு 2-3 வாட்டி. ஓகே. ஸோ நீங்கள் இன்சிடென்ட் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ கடுகு போட்டுட்டு தாளிக்கிற சத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் மிச்சம் நம்ம எல்லா பொருளையுமே போட ஆரம்பிக்கணும். ஸோ கடுகு தாளிச்சதுக்கு அப்புறம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கடுகோட டேஸ்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா தாளிப்பு சத்தம் கிடைக்கும். ஸோ படப்படன் வெடிக்கும் கடுகு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக ஆரம்பிக்கணும். சில பேர் கடுகை போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு வாசனை வராமலே போயிடும். ஸோ அடுத்த காலர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்கம்மா. டிவி வால்யூம் நீங்கள் மியூட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இணைப்புலேருந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு இணைப்புக்கு வரீங்க, தயவு செஞ்சு வந்து உங்களோட டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க அனுபவித்த விஷயங்களை. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் புதிதாக சமைக்கக்கூடிய பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டு சமைக்கக்கூடிய அந்த ஒரு பதார்த்தம் அப்படின்றது என்ன. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் கேட்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பெண்மேடை. வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஜனனி பேசுறேன். ஜனனி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஜனனி, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? ஓ. ஓகே. ஸோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? ஓஹோ. இல்லையா? ஓ கல்யாணம் ஆகல. ஓகே ஜனனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கீங்க. சமைப்பீங்களா? ஓ ஜனனி, சம் கனெக்ஷன் ப்ராப்ளம். பரவாயில்ல, இணைப்புலேருந்து கட் ஆகிட்டீங்க. மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி கால் இணைப்புக்கு வாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோன்றதை மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது சமையல் புதுசாக இப்போ தான் சமைக்க போகிறாங்கன்னா பெண்கள், அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைசஸ் டிப்ஸ் கொடுப்பீங்க? ஸோ அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? ஸ்வேதா. ஸ்வேதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. சமையல் பக்கம் போயிருக்கீங்களா? சமையல் அறை பக்கம் சமைப்பீங்களா? சமைக்கிறவங்க வந்து குக்கரை வந்து பார்த்து தடுக்கணும். குக்கர் பார்த்து யூஸ் பண்ணணுமா? ஆமா, வெயிட் பால் தூக்கிட்டு ஆவில கொண்டு தருங்க. ஏன்னா என் கையில வந்து குக்கர் அடிச்சிருச்சு, அதனால. ஓகே. ஸோ எப்படி சொல்றீங்க? நல்லா அந்த வெயிட் வந்து அந்த அந்த குக்கரோட அந்த ஆவி பூரா போனதுக்கு அப்புறம் பொறுமையா அந்த வெயிட்டை தூக்கி வச்சுட்டு தான் ஓபன் பண்ணணும் குக்கர், கரெக்டா? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அவசரப்பட்டு வெயிட்டை அகற்றாம நம்ம வந்து குக்கரோட மூடி எடுத்தோம்னா உள்ள இருக்கிற ப்ரெஷர் மூலிமா நம்ம முகத்திலேயே அடிச்சிடும். ஸோ குக்கரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஸோ தொடர்ந்து இது மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது சமையலில். ஸோ ஒன்றுனா சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அதாவது நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரியான யுட்டென்சில்ஸ், அதாவது
பாத்திரங்கள் வச்சு எப்படி சமைக்கிறது, இல்லைனா எண்ணெய் எப்படி காஞ்சிருச்சான்னு பார்க்கறது, இல்லை கடுகு தாளிக்கும் போது எப்படி தாளிக்கணும், இப்படி ஜென்ரலான விஷயம் சொல்லிட்டோம். ஸோ இதை தவிர்த்து ஒரு கேரட்னா அதை வந்து எப்படி எந்த மாதிரியான சீவுறது, அப்படி இல்லைனா எந்த மாதிரியான பொடியை நறுக்கிறது, இல்லை எப்படி சொல்கிறது, நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டணும்னா உடனே வந்து கருப்பாயிடும். ஸோ அது கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த மேலே உள்ள தோல் கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டு வைக்கலாமா? சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பவுல் நிறைய லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு வச்சுட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணோம்னா நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத்தனை வருடங்களில். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டை கேட்டு. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். Our teaching makes you unique. Dr. MGR Educational and Research Institute University, Madurai, Chennai. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்ன வைரல் நியூஸ் தெரிஞ்சுக்கலாமா? வசந்த் அண்ட் கோல தள்ளுபடி ஆஃபருங்க. சூப்பரோ சூப்பர். ஒவ்வொரு சேலுக்கும் வசந்த் அண்ட் கோல இருந்து எங்க ஆசுக்கு கன்ஃபார்ம்டா ஒரு பொருள் வாங்கிடுவேன். எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்க போறோம். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்டுகளும் மிக குறைந்த விலையில். வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. பெரிய பந்தலா போட்டு மேலதாளத்தோட என் வீட்லயே கல்யாணத்தை தடபடலாம் ஓஹோன்னு நடத்தத்தான் போறேன். என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்? புருஷன் வீடு போய் புள்ளைய பெத்த பின்னாலே உன் நெஞ்சு நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கே, அதை நிறைவேற்றி வைக்க பணம் நிறைய செலவாகுமே. இந்த வாட்டி நாங்க இதை எடுத்துக்கிறோம். அடுத்த வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கடா. ரொம்ப கெட்டு போச்சுடா. ஐயோ, ஏண்டா வயசு கிளவிய வழியில் நடக்க விட மாட்டேன்றீங்க. இந்த நடுக்காட்டுல என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதா? ஜெய்சங்கர், விஜயகுமாரி, நாகேஷ் நடித்த கிளாசிக் திரைப்படம். ஆலையிட்டோம், பொங்கலிட்டோம், பணத்தார பூசையிட்டோம், காவல் தர வேண்டுமடி வெங்கையம்மா, எங்கள் காலம் சொல்ல வேண்டுமடி வெங்கையம்மா. காலம் வெல்லும். இன்று மதியம் 1:30 மணிக்கு கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் ரமணாசின் குழம்பு மிளகாய் தூள். சமைங்க ஜமாய்ங்க. இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா, ஃபென்டாஸ்டிக். வெல்கம் பேக் டு பெண்மேடை. இன்னைக்கு நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியில் எடுத்திருக்கிற டாபிக் ரொம்பவே ருசிகரமான டாபிக்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த காலர்ட்ட கேட்கலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். வணக்கம் மாலினி தேவிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பிடிச்சிருக்கேன். ஏன்னா நாங்களாம் பட்டு அதான் நீங்க பட்டதெல்லாம் நாங்க படாம இருக்கணும்னா ஒரு 4 டிப்ஸ் எடுத்து விடுங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாது, நாங்க நின்னு பார்த்ததுலதான் கத்துக்கிட்டது. ஓகே. ஆமா, பெரும்பாலும் ஏன்னா காய்கறி எல்லாம் நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு இப்ப 2 பேர்னா அதுக்கு தகுந்ததை வாங்கிக்கணும். முதல்ல வாங்கிட்டு இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ள போடக்கூடாது, நல்லா அலசி வச்சுக்கணும். அலசி வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணணும். வெரி குட். அப்புறம் கீரை வந்து கூட அந்த இளங்கீரை வாங்கும்போது அந்த வேர்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு அலசி எடுத்துடணும். அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கணும். முழுசையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. முழுசையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்டுலாம் நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அதனால வேற மட்டும் கட் பண்ணிட்டு அப்புறம் அலசிட்டு அப்புறம் தான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, அப்படி அப்பதான் அதனுடைய சத்து எல்லாம் இருக்கும். அப்புறம் கீரை உடனே பயன்படுத்திடணும். நீங்க காலையில வாங்குனீங்கன்னா அன்னைக்கே பயன்படுத்திடணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இப்போ நம்ம சத்து போய்டும். வாங்க முடியலன்னு நம்ம கிடைக்கும் போது வாங்கி வைக்கிறோம்னா அப்படி வைக்க கூடாது. அது மாதிரி மிளகாலாம் வச்சு மிளகாலாம் கொஞ்சமா வாங்கி 50 கிராம் வாங்கினா கூட நம்மளுக்கு பயன் தேவைப்படும். தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. இந்த காம்பை எடுத்துட்டு வச்சுக்கணும், கெட்டு போகாம இருக்கும், பழுக்காது. காம்பை எடுத்துடணும். காம்பை எடுத்துட்டு ஒரு கவர்ல பேக் பண்ணி வச்சிடணும். அது மாதிரி பண்ணிக்கணும். இது நல்லா இருக்குமா, இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே புதுமையா இருக்கு. ரொம்ப நன்றிமா. காம்பை கிள்ளிட்டு தான் மிளகாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியா பழுத்துறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றிமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர்ட்ட பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்கம்மா? சாய்பிரியா. சாய்பிரியா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
வேலூர். வேலூர். சாய்பிரியா என்ன பண்றீங்க? நான் 5th பண்றேன். 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா? சரி, ஓகே. சமையல்லாம் பிடிக்குமா? ஓகே, இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? தெரியாதே. தெரியாதா? சரி, ஓகே. உங்களுக்கு யார் கால் பண்ணி கொடுத்தா? மம்மியா? மாமா. மாமா. சரி, பரவாயில்ல. நீ டாபிக் வந்து நீதான் ஆனா பேசணும், ஓகேவா? இன்னைக்கு டாபிக் பார்த்தனா புதுசா சமைக்கிறாங்கன்னு வெச்சுக்கோ யாராவது. இப்போ நீயே ஏதாவது ஒரு சின்ன பசங்களோட குக்கிங் ஏதாவது பண்றனா உனக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் தெரியும்? எப்படி சப்பாத்தி நூடுல்ஸ். சப்பாத்தி நூடுல்ஸ். அது என்னது சப்பாத்தி நூடுல்ஸ்? அப்படியா? சரி, வெரி குட். ஸோ அழகா உன்னோட ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கால் பண்ணியிருந்தா. நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. அடுத்த கால்கிட்ட பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம்மா. ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் ஜனனி பேசுறேன். ஜனனி, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நானா வேப்பநேரில இருந்து பேசுறேன். ஓகே ஜனனி, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? ஓகே, சொல்லுங்க. முதல்ல சமைக்க போறாங்கன்னா அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம்? தெரியாதா? சரி, பரவாயில்ல. நான் உனக்கு ஒரு டிப்ஸ் தரட்டேம்மா. முதல்ல எடுத்தோன்னே எல்லாருமே இப்போ பொதுவாக சாப்பிடக்கூட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ எல்லாருக்குமே சப்பாத்தி பிடிக்கும். ஸோ சப்பாத்தியோட அந்த மாவு பிணையும் போது கொஞ்சம் சுடுதண்ணீர் விட்டு பிணைஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும் மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். ஸோ அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பெண்மேடை. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லலாம். ஓகே, ஸோ கனெக்ஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனிவே நிறைய காலர்ஸ் வந்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ தெரியல கூட அட்லீஸ்ட் ஒரு கூகுள் பண்ணியோ இல்லை அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டுட்டு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லிடுங்க. ஸோ அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ, யார் பேசுறீங்கம்மா? ஜெசிந்தா பேசுறேன். ஜெசிந்தா. ஜெசிந்தா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை. ஜெசிந்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெசிந்தா, டிவி வால்யூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிடுறீங்களா? ஜெசிந்தா. ஓகே, டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க ஜெசிந்தா. சரி. ஓகே, டிவி பார்த்துட்டு பேச வேண்டாம், சரியா? சரி. ஓகே, பண்ணிட்டீங்களா? மியூட் பண்ணிட்டு வாங்க. கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சொல்லுங்கம்மா ஜெசிந்தா, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? நீங்க இன்னும் டிவி வால்யூம் மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லைன் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் ஜெசிந்தா, நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. எல்லாருமே டிவி பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் உங்களால் பேச முடியல. ஸோ டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட் பண்ணிட்டு இணைப்புக்கு வாங்க. வணக்கம் பெண்மேடை. ஹலோ, கோயம்புத்தூர்லேருந்து லட்சுமி பேசுகிறேன். லக்ஷ்மிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பானு. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு தலைப்பு சுவாரஸ்யமான தலைப்பு. உங்ககிட்ட இருந்து நிறைய ஆலோசனைகள் எதிர்பார்க்கிறேன். பிடிச்ச தலைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாவக்காய சமைக்கிறதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் உப்பு தண்ணியில போட்டு வச்சிருந்து அப்புறம் சமைச்சா கசப்பு இருக்காது. உப்பு தண்ணியில? ஆமா, கலந்த தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சமைச்சோன்னா கசப்பு இருக்காது. இப்ப வர பாவக்காய் கசப்பே இருக்கிறது இல்ல. அப்படி இருந்தா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த வத்தல் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் கடுகு, மஞ்சள், மிளகாய் வத்தல் இதை வந்து வெறும் வானையில வறுத்து தூள் பண்ணி அதை அந்த குழம்புல போட்டா குழம்பு நல்லா வாசமா இருக்கும். கடுகு தூள் பண்ணா கசந்துராதாமா? இல்ல கொஞ்சோண்டு தானே. கொஞ்சோண்டு. கடுகு, மஞ்சள், மிளகாய் வத்தல் இத மூணையும் வானலில வறுத்து தூள் பண்ணி அந்த குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சமா போட்டோம்னா மணமா இருக்கும். அப்புறம் அந்த பட்டாணி, கொண்டக்கடலை எல்லாம் மறுநாளே ஊற வைக்க மறந்துட்டானா லாஸ்ட்ல வந்து சுடுதண்ணி கொஞ்சம் ஊத்தி அதுல இந்த ஊற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமே ஊறிடும். 1 மணி நேரம் போட்டா ஊறிடும். 1 மணி நேரத்திலேயே? ஆமா, 1 மணி நேரம். இது நல்ல டிப்ஸ் தான். நன்றிம்மா லக்ஷ்மிமா. அதாவது ரொம்ப ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த பட்டாணி இந்த மாதிரி ஊற வைக்க வேண்டிய அந்த மாதிரியான வகைகளை வந்து நீங்கள் 1 மணி நேரத்திலே வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த காலர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ. வணக்கம். ஹலோ. இணைப்பில் இருக்கீங்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். மரியா. மரியா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மரியா? நீலகிரி. நீலகிரி. ஓகே மரியா, என்ன பண்றீங்க? 8th ஸ்டாண்டர்டா? ஓகே, யார் உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தா? மம்மியா? இல்ல நான் தான். நீங்களே? ஓகே மரியாக்கு இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? இல்ல டாபிக்லாம் தெரியல. சரி, ஓகே. என்னைக்காவது அம்மா கூட ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா கிச்சன்ல? ஒரு நிமிஷம். பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவாங்க அம்மா இப்படிதான் நடந்துக்கணும் கிச்சன்லன்னு?
கிளீனா இருக்கணும்னு சொல்லி. கிளீனா இருக்கணும்னு. சரி பரவாயில்ல, இன்னும் நிறைய நாள் இருக்கு உங்களுக்கு கிச்சன் பக்கம்லாம் போறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர்ட்ட பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பானு, பெண்மேடை. வணக்கம். வணக்கம்மா, பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட டிப்ஸ் ஒரு 4 சொல்லுங்கம்மா. நான் என்ன தெரியுமா மேடம் சொல்றேன், சமையல் வந்து ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப சில பேர் வந்து அழுத்துக்கிறாங்க, ஐயோ சமையல் என்னவோ ரொம்ப பெருசு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுவும் ஒரு கலை. மேலும் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம கையால நல்ல சுவையா செஞ்சு போடணும்ன்ற அந்த ஒரு ஆசை மனசுல கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா நீங்க என்ன பண்ணாலும் அதுல தானே ஒரு டேஸ்ட் வந்துரும் மேடம். வந்துரும். அது ஓகே. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத சில பெண்கள் இருப்பாங்க. சோ ஒரு இப்ப 2 வந்து டிப்ஸ் சொல்லுங்க. இல்ல கவலையே பட வேண்டாம் மேடம். இப்ப எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் ஆற முன்னாடி காலேஜ் படிக்கும் போது கூட எங்க அம்மா எனக்கு கிச்சன்ல எல்லாம் வேலை ஒண்ணுமே சொன்னது கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு நான் எங்க வீட்டுல போகும்போது பால் காஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டவ நானு. அந்த மாதிரி இருக்கிறவ இன்னைக்கு சவுத் இந்தியன் டிஷ், நார்த் இந்தியன் டிஷ் எல்லாமே என்னால செய்ய கத்துக்கிட்டீங்க. ஆமா, எப்படின்னா ஒண்ணுமே, அதாவது எங்க அம்மா எனக்கு தனி எதுவும் சொல்லி கொடுத்தது இல்ல. பட் எங்க அம்மா சமைக்கும் போது சிலது நம்ம பாப்போம் இல்லையா, அந்த அப்சர்வ் பண்றது. ஆமா, அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சில டிப்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். சமைக்க ஆரம்பிக்கும் போது எப்படிமா பண்ற அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம கேட்டுக்கலாம். இப்ப வந்து பிரச்சனையே இல்ல, கூகுள் இருக்கு, எது இருந்தாலும் வந்து அதுல பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஆமா, பட் அது கூட வந்து சிலர் வீட்டு சமையல் டிஃபர் ஆகும் மேடம். அது ஒவ்வொரு குடும்ப சமையல் அந்த நம்ம டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம அம்மா சமைக்கிறது, நம்ம பாட்டி சமைக்கிறது, அதை அப்சர்வ் பண்ணி அவங்க பொதுவா சொல்லிட்டீங்க. அதாவது சமையல் ஒரு விஷயமே இல்ல, நான் ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தேன். சோ இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா கூகுள் இருக்கு. சோ அம்மாவை போய் அப்சர்வ் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பொதுவாவே சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர்ட்ட பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஓகே, ஸோ இணைப்பில் வந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸ் எதிர்த்து பார்த்துட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். ₹2500 என்ன படிக்க முடியும்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாமே படிக்கலாம். இதுல எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம்னு தானே யோசிக்கிறீங்க? எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் ₹2500 தான். அட்மிஷன்ஸ் ஓபன். நியோ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங், வடபழனி, ஆப்போசிட் பஸ் டெர்மினஸ், ஸ்ரீநகர், ராஜாபாதர் ஸ்ட்ரீட். அரை மணி நேரமா என் ஷூவை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஷூவை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேனே. எங்க பாத்தீங்க? அதுதான் இது. எதுக்காக வீட பூட்டிட்டு போகணும்னு கேக்குறேன். வீட்ல யாராவது விட்டுட்டு போயிருக்கலாம்ல. நாம அதே தான் யோசிச்சாரு. அவருடைய வைஃப் வீட்ல விட்டுட்டு தான் போனாரு. ஆனா அந்த திருட போகும்போது பொண்டாடியே தூக்கிட்டு போயிட்டான். நம்ம வீட்ல கண்டிப்பா திருட்டே போகாது. டார்லிங், எப்படி நம்ம வீட்ல திருட்டு போகாதே சொல்லு. திருடங்க எல்லாரும் உங்க சொந்தக்காரங்களா? ஆமாங்க, என் மாமியார் வீட்டுக்காரங்க. இப்ப நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான். கரெக்ட் கரெக்ட். அக்கா, கால் சைடுல மாட்டிக்கிச்சு. மாலினி ஐயர் இன்று இரவு 7 மணிக்கு. மாலினி ஐயர் இணைந்து வழங்குபவர் ரமணாசின் குழம்பு மிளகாய் தூள். சமைங்க ஜமாய்ங்க. இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா, ஃபென்டாஸ்டிக். ஈவினிங் ஆனாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ரகலையா பேசுங்க, அதுவும் லைவ்ல பேசுங்க. இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். சோ ஜாலியா பேச உடனே ஃபோன் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-00321, 044-300-00322, 044-300-00323. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500995. ஹலோ குட் ஈவினிங் நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ குட் ஈவினிங் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நியோ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங், வடபழனி மற்றும் டி நகர். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். இயற்கை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ். ஹெல்தியா குடிங்க, ஹாப்பியா இருங்க. இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக் மா, ஃபென்டாஸ்டிக்.
வெல்கம் பேக் டு பெண் மேடை. இன்னைக்கு பெண்களுக்கான நம்மளோட இந்த மேடையில அழகான ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக சமையல் கட்டுக்கு நுழைகிற பெண்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம், ஸோ இதான் நம்மளோட டாபிக்கா இருக்கு. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பெண் மேடை. வணக்கம், விஜயலட்சுமி, கோயம்புத்தூர். விஜயலட்சுமி எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். ஓகே, சொல்லுங்க விஜயலட்சுமி, இன்னைக்கு தலைப்பு தெரியும் இல்லையா? தெரியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் சொல்லலாம். இது புதுசா தோசைக்கல், இரும்பு கல் வாங்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோசை ஊத்த வராது. அதனால என்ன பண்ணணும்னா நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா அதுல தடவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு அப்படியே வச்சிடணும். ஆயில் போட்டு வச்சிடணும். எத்தனை நாளைக்கு வச்சுட்டு அப்புறம் அரிசி இந்த களையிற தண்ணி இல்லைன்னா சாதம் வடிக்கிற கஞ்சி அந்த மாதிரி அதுல ஊத்தி வைக்கலாம். ஓகே, ரெண்டு நாளைக்கு ஊத்தி வச்சு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நல்லா தோசை வரும். யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வெங்காயம் தடவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நல்லா தோசை எடுத்து நல்லா ஊத்தும். வெரி குட், வெரி குட். இது ஒரு ரொம்பவே ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே ரிக்வயர்டான ஒரு டாபிக். இது எல்லாருக்குமே வந்து அந்த தோசை வந்து ரொம்ப பிரச்சனையாக வரும். ஸோ அதை எப்படி தோசை கல்ல பழக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பெண்மேடை. வணக்கம், கனகா பேசுறேன். கனகம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பானு. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நம்மளோட தலைப்புல உங்களோட டாபிக் ஏதாவது சொல்லுங்கம்மா, உங்களோட டிப்ஸ். அதாவது சமையல்ல ஃபர்ஸ்ட் வந்து உப்பு அந்த உரப்பம் வந்து சரியான அளவுல இருந்தா எல்லாரையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அதை வந்து பாத்துக்கணும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்த்தது. ரெண்டாவது வந்து இந்த வாழைக்காய், இது கத்திரிக்காய், இதெல்லாம் நம்ம அறுக்கிறதுக்கு கருப்பா கரை விழுகும். அது விழுகாம இருக்கிறதுக்கு சிறிது நல்லெண்ணெய் தடவலாம், இல்லாட்டி சால்ட் உப்ப கையில தடவிட்டு வேலையை பார்க்கலாம். ஓகே, சால்ட் இல்லனா நல்லெண்ணெய். நல்லது. அப்புறம் வந்து வாழைத்தண்டு வந்து அறுத்து போடுறதே கருப்பா போயிடும். உப்பு கலந்த மோர் கலந்த தண்ணீர்ல வந்து அறுத்து போட்டோம்னா போகாம ஒயிட்டாவே இருக்கும் வாழைத்தண்டு. ஓகே, இது ஒரு பெஸ்டான ஒரு டிப்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா வாழைத்தண்டு அறுத்த உடனே கருப்பாயிடும். ஸோ மோர் கலந்த அந்த தண்ணியில வந்து நம்ம அறுத்து போட்டோம்னா கருப்பாகாதுன்னு சொல்லியிருந்தீங்கம்மா. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். வணக்கம் பெண்மேடை. ஓகே, ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் இணைப்பிலேருந்து கட் ஆகிட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கிடச்சிட்டே இருந்தது. அதாவது வாழைத்தண்டு முக்கியமாக எல்லாருக்குமே உடனே கருப்பாயிடும். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு, இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாம் நம்ம வந்து வேக வைக்கும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டோன்னா அது வேக வச்சதுக்கப்புறமா அந்த தோலை வந்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக பீலாகி வரும். ஸோ அது மாதிரி முட்டையோட அந்த ஓடை எடுக்கும் போதும் ரொம்ப ஈஸியாக அந்த முட்டையோட ஓடு சில பேருக்கு உரிக்க வராது, குட்டி குட்டியாக அதில் ஒட்டிக்கும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நம்ம பண்ணணும். அண்ட் இன்னொரு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்பாத்தி மாவு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சப்பாத்தி மாவில் நம்ம சுட தண்ணி ஊற்றும் போது எங்கே அது வெந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. மீடியமான இதமான ஒரு தண்ணீர் ஊற்றினா பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் இன்னும் நிறைய பேர்கிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த டிப்ஸ் படி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான் சமையல் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா உப்பு அப்புறம் உரைப்பு. ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம்னா எல்லாரையும் கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ கம்மியாக போட்டே நீங்கள் வந்து எப்போவுமே குக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கடைசியாக தேவைப்பட்டுச்சுன்னா மட்டுமே எப்போவுமே பக்கத்தில் ஒரு பவுலில் வச்சிடலாம். அப்படி இல்லையா நீங்கள் கம்மியாக இருக்க உங்களோட நாக்குக்கே நீங்கள் வந்து ருசிச்சு பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சுன்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு உரப்பு நம்ம பார்த்து வந்து ஒரு சமையல் செஞ்சிட்டோம்னாலே பெட்டராக போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனால் நேரமின்மைக்காக ஸோ சூப்பராக போச்சு இன்றைக்கி நிகழ்ச்சி. ரொம்ப அழகாக போனதுக்கான காரணம் உங்களோட டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட அந்த ஒரு விலை மதிக்க முடியாத டிப்ஸ்ன்னு தான் சொல்லணும். எல்லாருமே அவங்களோட பர்சனலாக அனுபவிச்ச அந்த விஷயங்கள். நான் கை வந்து காட்டி என்ன சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடுகு போடும்போது கடுகு வந்து இதாகிறதுக்கு முன்னாடி, தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஆனியன் போட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ புதுசாக பெண்மணிகள் சமைக்க போக போகிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இது யூஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போனதுக்கான காரணம் காலேஜ் ஆக்கி நீங்கள் தான். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ரொம்ப அருமையான ஒரு தலைப்போடு உங்கள் எல்லாருமே இதே பெண்மேடை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய ஹசாரா பானு. மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி மதுரவாயல். Dr. MGR Educational and Research Institute University Madurai.